நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா, அவருடைய கைவசம் உள்ள 2 படங்களான விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி படத்திற்கான தன்னுடைய போர்ஷன்கள முழுமையாகவே முடிச்சுட்டாரு. துபாய்ல இருக்கும்போது தன்னுடைய பட வேலைகளுக்காக அழைக்கக்கூடாது அப்படின்றதற்காக முற்றிலுமாக முடித்து கையில கொடுத்து விட்டாரு. 6 மாதத்திற்கு பின்பு தான் அடுத்த படத்துல நடிக்க இருக்காராம். பொங்கலுக்கு நேசிப்பாயா அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட இயக்குனர் விஷ்ணுவர்தன் இதனை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வாங்கி விநியோகமுமே பண்ணாங்க. இதனால உதயநிதி மற்றும் இயக்குனர் விஷ்ணுவர்தன் இருவருக்குமே நிறைய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில அதிசருடைய கால் ஷீட் விஷ்ணுவர்தனிடம் இருப்பது உதயநிதி அவர்களுக்கு தெரிய வந்திருக்கா. அதனால அவரை வைத்து ஒரு படம் பண்ண முயற்சி பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்காரு நம்ம உதயநிதி அவர்கள். விஷ்ணுவர்தனுமே இதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காராம். குட் பேட் அக்லி படத்திற்கு அஜித் சார் 163 கோடிகள் சம்பளமாக வாங்கியிருக்காரு. இப்பொழுது 200 கோடிகள் வரை கொடுக்க ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தயாராக இருக்காங்க. மீண்டும் அவங்க படம் தயாரிக்க திட்டமிட்டு வராங்களாம். அஜித் சாருடைய ஃபார்முலா படி சம்பளம் கொடுப்பதற்கு சம்மதித்துமே இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தற்போது நடிச்சிட்டு இருக்க தளபதி 69வது படத்தை தயாரிக்க ரெட் ஜெயின் மூவிஸிற்கு வாய்ப்பு கிடைத்த போது அந்த வாய்ப்பை நிராகரித்து விட்டாங்க. ஆனா இயக்கியவர்களுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. இதுவுமே சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.